ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம அரிசியெல்லாம் வாங்கும்போது, சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசியெல்லாம் வாங்கும்போது நமக்கு இந்த மாதிரி பையில் தான் போட்டு கொடுப்பாங்க. அந்த பையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போ உபயோகமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ரைஸ் பேக்கை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் 3 பக்கமும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பழைய புடவை இருந்ததுன்னா அதை நல்லா மடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அரிசி பை மேலே நம்ம மடித்து வச்சுருந்த புடவையை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஊசியும் நூலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போடலாம். இல்லைன்னா சாய்வு தையல் தெரிஞ்சதுன்னா அது கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போது மிதியடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நம்ம என்ன பண்ணலான்னா, உள்ளே இருக்கிற கிளாத்தெல்லாம் நகராமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. எந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ரைஸ் பேக் நிறையா இருந்ததுன்னா அதை கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு மிதியடி இல்லாத சமயத்தில் நம்ம பழைய புடவையோ இல்லைன்னா சுடிதாரோ இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி மிதியடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மிதியடியை முன்னாடி வீட்டில் வாசலில் போட்டுக்கலாம். இல்லைன்னா பாத்ரூம் கிட்ட நம்ம இதை போட்டுக்கலாம். இல்லைன்னா பூஜை ரூமுக்கிட்ட கூட நம்ம இந்த மிதியடை யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட காட்டன் புடவை இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் மிதியடி பண்ணுங்கள். இந்த மிதியடி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைக்கை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஐடியாவுக்கு ஒரு ஃப்ரூட் பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதை நான் ஸ்ட்ராபெரி வாங்கும்போது எனக்கு கிடைச்ச ஃப்ரூட் பாக்ஸு. நான் இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா,
நான் வந்து சேஃப்டி பின்னு நிறையா வாங்கி வச்சுருப்பேன். அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன், வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இது ஒரு வளையல் தான் எடுத்திருக்கிறேன். நம்ம வெளியெல்லாம் போகும்போது டக்குன்னு சாரீக்கு சேஃப்டி பின் வேணும், இல்லைன்னா துப்பட்டாக்கு சேஃப்டி பின் வேணும்னு தோணும். அப்போ நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி எடுக்கிறது நமக்கு அவசரத்தில் எங்கேயாவது கீழே நம்ம வந்து கொட்டிடுவோம். அதுக்கு பதில் இந்த மாதிரி பேங்கிள்ஸில் போட்டு எடுத்து நம்ம கொக்கியில் மாட்டி வச்சோன்னா நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப நமக்கு இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த மாதிரி சேஃப்டி பென் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு எம்டி பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் நான் வந்து நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், எனக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் வாட்டர் பாட்டில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாட்டர் பாட்டிலில் அந்த பேப்பரை நான் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த டாப்ஸ் இருக்குது இல்லைங்க, அந்த டாப்ஸை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நான் சேட்டின் ரிப்பன் வந்து சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபுட் கண்டெய்னர் மூடியில் ஃபேர்ம் சீட்டு ஒட்ட வச்சு எடுத்துட்டேன். இப்போ அதை வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நான் அதில் ஒட்ட வச்சுட்டேன். இப்போ நான் இதுக்கு வந்து என்னுடைய கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு தான் நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஐடியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். அடுத்த ஐடியாவுக்கு அந்த பாட்டம் போர்ஷன் எடுத்துருக்கிறேன் நான். அதில் ஒரு கலர் ஷீட்டை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டேன். கீழே வந்து நான் ஃபுட் கண்டெய்னர் இது தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை வந்து ரூம் டெக்கராக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது எவ்வளோ ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதைய ஸ்டடி டேபிள் மேலே கூட வைக்கலாம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.